அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. நான் அம்மாவை போய் வந்து ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வரேன். நீங்கள் இருங்க. வாங்க மக்களே, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். வேதாரண்யம் அரசு மருத்துவமனை. அரசு மருத்துவமனை வந்து எவ்வளோ அழகாக வந்து கட்டியிருக்காங்க பாருங்களேன். புது கட்டடம்லாம் இப்போ கட்டி திறப்பு விழாவெலாம் வச்சு நல்லா சூப்பராக வந்து ஆஸ்பத்திரி நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதான் எங்கள் ஊர் வந்து வேதாரண்யம் அரசு மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை. நல்லா பாருங்களேன், பார்த்தீங்களா? எங்களுடைய அரசு மருத்துவமனையை பாருங்கள். இப்போ நான் வந்து இதை உள்ளே போய் பார்க்க போகிறேன். உள்ளே வாங்க. இந்த பேஷண்டெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து ஒவ்வொரு டாக்டர் இருந்து பார்ப்பாங்க. இப்போ மேலே ஏறி மேலே மாடியில் பார்க்குற மாதிரிங்க. மாடியை காட்டுறேன். மாடியில் உள்ள இதெல்லாம் ரூமெல்லாம் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. மாடி வந்து இது சருக்கு இது வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் வீல்சேரில் வந்து நல்லா தள்ளிட்டு போகலாம் அழகாக. அந்த அளவுக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அங்கிட்டு வந்து படிக்கட்டும் இருக்குது. இது வந்து நம்ம சருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எந்த வார்டில் இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். எங்கள் அம்மாவை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அதான் எந்த வார்டில் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். எல்லாம் அழகாக எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்களேன். எல்லாம் இதெல்லாம் வீல்சேரில் தள்ளிட்டு போகிறதுக்கு நல்ல வசதி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா? ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிங்க நல்ல வீல்சேரில் நல்லா தள்ளிட்டு போகலாம். நல்லா போகிறது, நம்ம இறங்கி வர்றது எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். இது படிக்கட்டு, மித்தவங்களாம் நடந்து போகலாம். நல்லா லிஃப்ட்டும் வடிவமைச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. இப்போ பாருங்களேன், அரசு மருத்துவமனைக்கு இதுக்காக உள்ள குளத்தை சுற்றி பார்த்தேன். இப்போ வந்து நான் அம்மா ஹோட்டலுக்கு போகிறேன். அம்மா ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு அம்மா ஹோட்டலுக்கு போகிறேன் பாருங்கள். இதான் வந்து வேதாரண்யம் அம்மாவோட படு வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பாடு பாருங்க, அம்மா உணவகத்தில் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாருங்க, இட்லியை பார்த்தீங்களா? இட்லி வாங்கிட்டு வந்தேன் பாருங்க. இது வந்து 5 ரூபா. 5 இட்லியும் 5 ரூபா. பார்த்தீங்களா? இதான் வந்து குழம்பு, இட்லி சாம்பார். இதான் இட்லி சாம்பார். இந்தாங்க, இதாக இருக்குது. இது வந்து தயிர் சாதம். இதான் தயிர் சாதம். இது வந்து 5 ரூபா. தயிர் சாதம் சாப்பாடு 5 ரூபா. இது வந்து சாப்பாடு, பார்த்தீங்களா? இது சாப்பாடு. இது சாப்பாடு வந்து 10 ரூபா. சாப்பாடு ஒரு சாப்பாடு. அதுக்குள்ளே சாம்பார். நான் ரசம் வாங்கலை, சாம்பார் தான். இல்லைங்க, சாம்பார். இதெல்லாம் வந்து அம்மா உணவகத்தில் நான் வாங்கிட்டு வந்த சாப்பாடு. ஏன்னா நான் வந்து ஊசி போட போனேன். ஊசி போட்டுக்கிட்டு சாப்பாடு பசிச்சுது, அதனால் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன். இது எங்கள் மாமாவுக்கு இட்லி, தயிர் சாதம். இது வந்து எங்கள் பிள்ளைக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த சாப்பாடு இதான் வந்து நான் ஊசி போட்டு வந்த மருந்து சீட்டு. சரிங்களா? ஊசி போட்டது
வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து சாப்பிட போகிறேன், பசிக்குது. அதனால் அம்மா ஹோட்டலில் வாங்கி அம்மா உணவகத்தில் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட போகிறேங்க. நாங்கள் 3 பேர் நாங்கள் சாப்பிட போகிறோங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்தோங்க, அதான் சாப்பாடு வாங்கி சாப்பிட போகிறோங்க. நீங்கள் சாப்பாடை பார்த்தீங்க இதான். இது வந்து சாம்பார் பார்த்தீங்களா. இது சாதம், ஒரு சாப்பாடு 10 ரூபா. வணக்கம் மக்களே, உங்கள் உணவு அம்மா உணவகத்துலேயும் சாப்பாடு எல்லாம் இருக்கா. இதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பாடு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போமா. ஆனால் அம்மா உணவகத்தில் வாங்கிட்டு வந்த சாப்பாடு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா வச்சுருக்காங்க, சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது. உங்கள் ஊர்லேயும் அம்மா உணவகத்தில் வந்து சாப்பாடு எப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா எப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வணக்கம் மக்களே.